வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். அடுத்ததாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்கள் தரக்கூடிய செய்தி. அடுத்த 1 வருட காலம் அதுல கோச்சாரத்துல ராகு வேற பயணிச்சிட்டு இருக்காரு. ராகுவோட சொந்த வீடு தான், அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராகுவோட நட்சத்திரமும் அங்க இருக்கு. நிறைய விஷயங்களை தூண்டி விடுவார். பொதுவாகவே கும்பம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா குடத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதில் காளி குடமா, நிறகுடமா, குறை குடமா, அல்லது தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, ரத்தினங்கள் இருக்கா, டைமண்ட் இருக்குதா, இப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க முன்னேறுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனோ இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் தீராத கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூரட்டாதியில் அவதரித்தவர் தான் கர்ணன், பூரட்டாதியில் அவதரித்தவர் தான் குபேரன். இவங்க 2 பேருமே கொடுத்து தான் எல்லாத்தையுமே இழந்து விடுவார். ஸோ அப்போ அந்த பூரட்டாதி சம்மந்தப்பட்டவர்கள் அதில் இருந்தாங்க அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் 2 நட்சத்திரம் மிக முக்கியமாக சதயம் பூரட்டாதி, அது 2மே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், அல்லது அரசியல்வாதிகள், அரசு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள், அல்லது அரசு மூலமாக ஏதாவது ஆதாயம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 சந்திரன் காடு நேராக வந்திருக்கு, சேவகனின் வாள் நேராக வந்திருக்கு, அதுக்கடுத்தது 5 நாணயங்கள் நேராக வந்திருக்கு, அரசனின் கோப்பை நேராக வந்திருக்கு, 7 கோப்பைகள் நேராக வந்திருக்கு. இப்போ கோப்பைகளில் 2, அதில் 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ், நாணயங்கள் 1, இது 50-50 எடுத்துக்கலாம். சேவகனின் வாள் சந்திரன் அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் கார்டு தான். ஸோ மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த சந்திரன் சொல்லக்கூடியது. அப்போ இவங்க திருப்பதி போயிட்டு வர்றது இந்த 1 வருட காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும், அதை பயன்படுத்திக்கணும். திருப்பதி போயிட்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு திருப்பு முனை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனுக்கான ஸ்தலமாக கருதப்படக்கூடிய திங்களூர், அதுக்கடுத்தது திருவானைக்காவல், அகிலாண்டேஸ்வரி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கற்கடேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நண்டார் கோயில்னு சொல்கிறத கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, திருவிசநல்லூர் திருந்துதேவன்குடி. அந்த ஆலயத்திற்கு இவர்கள் இந்த வருடத்தில் ஒரு முறை சென்று வருவது சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்திரன் வந்ததுனாலே பயணம் ஏற்படும், தொலைதூர பயணம் ஏற்படும். அவங்களுக்கு தனதானிய பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும், பண உறவு கிடைக்கும். நீண்ட நாள் இழுவையில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்கி சகல விதமான சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இதை கருதிக்கலாம். அரசன் அப்படிங்கிறது வந்திருக்கு, அரசனின் கோப்பை வந்திருக்கு. அப்படிங்கும்போது மீனராசி மீன லக்னத்துக்காரங்க, அல்லது மீனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான மிக முக்கியமாக ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குருவின் அம்சம் அப்படிங்கிறது அப்படின்னு அந்த கார்டு சொல்லப்படக்கூடியதுனால அது இவங்களுக்கு பணவரவை தரக்கூடியதாக இருக்கும். புகழ் கிடைக்கும், தொலைதூர பயணம் அமையும், குடும்பத்தில் சுப விஷயங்கள், சுப காரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம், இது மாதிரியான அமைப்புகள் அந்த வயதில் உடையவர்களுக்கு கண்டிப்பாக நிகழக்கூடியதாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க மதுரை மீனாட்சி அம்மனை போய் ஒரு முறை வழிபட்டு வந்தார்கள் என்றால் சகலவிதமான செல்வங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். 5 நாணயங்கள் கார்டு வந்திருக்கு. 5 நாணயங்கள் கார்டு வருவது பணவரவை அது குறிக்கக்கூடியது. அதே மாதிரி குழந்தைகள் மாணவர்களுக்கு ஒரு அப்கமிங்கான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அவங்க நினச்சிட்டு இருக்கிற கோர்ஸ் கிடைக்க போகுது, அவங்க தொலைதூர கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது பயணித்து படிக்கக்கூடிய விஷயங்கள், இடத்த விட்டு இடம் பெயரக்கூடியது, இந்த மாதிரியான இடப்பெயர்ச்சி எல்லாமே இந்த ராசி லக்னத்துக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும். எந்த காலகட்டத்திலையும் யாரையும் எடுத்தெறிஞ்சு
பேசிடக்கூடாது, வாக்கு சனிக்கு போக்கில்ல அப்படின்னு தான் நம்மளுடைய குருநாதர் என்கேவி வசந்தன் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு. அப்போ அந்த சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு சனி ஓரையிலையாவது இவங்க மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். 6 to 7 காலையில் சனி ஓரை வரும். அந்த காலகட்டத்தில் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் கார்டு, இந்த 7 கோப்பைகள் கார்டு வந்திருக்கு. அப்போ 7 கோப்பைகள் வந்தாலே கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகக்கூடியது, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, எதை தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலை, குழப்பமான சூழ்நிலை. இவங்க தெளிவாக இருந்தாலும் யாராவது வந்து இவங்க மனசை வந்து குழப்பி விட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். இந்த பாம்பன் சாமிகள் அருளிய ரதபந்தம்னு இருக்கும், அந்த ஸ்டிக்கரை வந்து இவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாட்ரி டிக்கெட் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ஈடுபடலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்யலாம். அதெல்லாம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு லாபகரமான விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சில விதமான கருத்து வேறுபாடுகள், ஒன்னியல்ல ராகு இருக்கிறதுனால அது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு வந்து ஒரு தடவை கும்பகோணம் பக்கத்தில் திரு சக்தி முற்றம்னு இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் தழுவ கொழுந்தீஸ்வரர், தழுவ கொழுந்த நாயகி அப்படிங்கிற சாமியும் அம்பாளையும் கும்பிட்டு அவர்கள் இருவருக்கும் இவர்கள் பெயருக்கு, தத்தம் பெயருக்கு அர்ச்சனை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான இதாக இருக்கும். இந்த ஆதி கும்பேஸ்வரர்னு கும்பகோணத்தில் இருக்கு, கும்பத்துக்கான கோயில். கும்பத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னாலே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கும்பகோணத்தில் போய் ஆதி கும்பேஸ்வரரையும் கும்பமணின்னு சொல்லப்படக்கூடிய அகத்தியரையும் வழிபட வேண்டும். சென்னையை சார்ந்த நபர்கள் பஞ்சஷ்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில். அதாவது அங்கே என்ன அப்படின்னா அவங்களுக்கு அகத்தியர் வந்து அங்கே தவம் பண்ணியிருக்காரு, அவங்க வந்து சில யாகங்கள் பண்ணியிருக்காரு, ஹோமங்கள் பண்ணியிருக்காரு. அங்கே போய் அவங்க வந்து வழிபட்டாங்கன்னா அவங்க இஷ்டங்கள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடியதாக இருக்கும். இவங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7748 இந்த நம்பரை எழுதலாம். 7774433 இவர்களுக்கு அடிக்கடி இந்த காலகட்டங்களில் 1 இயர் பீரியடில் நிறையா தெரியும். ரூபாய் நோட்டுகளில் இந்த எண்களை இவர்கள் சேமித்தார்கள் என்றால் நல்ல பண வரவு, பண சுழற்சி, நல்ல விதமான ஒரு மாற்றங்கள், வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த 1 இயர் பீரியடில் இவர்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சுப செய்திகள், திருமணம், குழந்தை பாக்கியம், கிரகப்பிரவேசம், இடம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி தொலைதூர பயணங்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு, குழந்தைகள் வந்து அதாவது அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மழை காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஃபீவர், இந்த காய்ச்சல், இந்த மாதிரியான இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜோரகேஸ்வரர் அப்படின்னு சிவாலயத்தில் வந்து ஒரு தெய்வம் இருப்பாங்க, அவங்க போய் இவங்க ஒரு அபிஷேகமாக அர்ச்சனையை பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. முதியோர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பண வரவு கிடைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தில். ஜனவரிக்கு மேலே ஒரு பெரிய அளவு ஒரு அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, இவர்களுக்கு வந்து குறியீடுகள் அப்படின்னா அவங்க என்ன குறியீடுகள் யூஸ்? இவங்க வந்து பௌர்ணமி நிலவு அந்த இதை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா வந்து அபிராமி அன்னையின் புகைப்படத்தை பயன்படுத்தலாம், அகிலாண்டேஸ்வரி அன்னையின் புகைப்படத்தை வந்து பயன்படுத்தலாம். அரசனின் கோப்பை வந்திருக்கிறதுனால அதில் மீன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்களோட ராசிக்கு 2வது இடமே மீன் அப்படிங்கிறதுனால மீன் குலத்து சக்கலத்துக்காவு பகவதி அம்மன் புகைப்படத்தை பயன்படுத்தலாம். மீன்களுக்கு வந்து உணவளிக்கலாம். ஷேடோவா, அதாவது நிழலாக இருந்து முன்னோர்கள் இவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி என்ன? இவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்திருக்கு, அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கு. இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கோ அல்லது மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே இருக்குதோ அங்கே போய் வந்து 9 ஜிலேபி என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் வர்ண ஸ்வீட்டை வந்து தானம் பண்ணாங்கனாலே, 9 நபர்களுக்கு தானம் பண்ணாங்களே, இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு அடுத்த வருஷம் மகாலய அமாவாசை வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோழி வழி செய்தி அவங்களுக்கு என்ன இருக்கு? ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம்னு தினசரி இவங்க எழுதிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் போய் வழிபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக எண்களுக்கான ஒரு செய்தி. 617 வந்திருக்கு. அதாவது வானவில் என்று சொல்லப்படக்கூடிய 7 வர்ணங்கள்,
அதை வந்து இவர்கள் வந்து உடைகளில் கொண்டு வந்துடணும், அல்லது வந்து ஒரு பேண்டாக வந்து பயன்படுத்திக்கிறது. விப்ஜிஆர் கலர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, ஆரஞ்சு அப்படிங்கிற அந்த 7 இதை வந்து இவங்க ஒரு நூலாக கூட கையில் கெட்டிக்கலாம். இது வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம்.